இட்லி தோசைக்கு இட்லி பொடியா? இப்படி சாப்பிட்டால் ரொம்ப ஆபத்துங்க. எச்சரிக்கும் டாக்டர்கள். உடலுக்கு நலம் தரும் உணவு பழக்கங்கள் என்பது நம்முடைய உடல் வளர்ச்சிக்கு, ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கின்றது. ஆனால் பெரும்பாலான மக்கள் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுகிறார்களா என்பதுதான் இப்போது மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. ஆரோக்கியமற்ற துரித உணவுகளை சாப்பிடுவது நாளடைவில் உடலில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றது. அதிலும் நாம் சாப்பிடும் காலை மற்றும் இரவு உணவு சரியான நேரத்திற்கும் ஆரோக்கியமான உணவாகவும் சாப்பிட வேண்டும். ஆனால் தினமும் வேலைக்கு செல்லும் அவசரத்தில் பலரும் பிரெட் ஆம்லெட், மேகி நூடுல்ஸ், மக்ரோனி போன்ற உணவுகளை அவசரமாக சாப்பிட்டுவிட்டு வேலைக்கு ஓடுகின்றனர். காலை உணவு மிகவும் முக்கியமானது. ஏனெனில் காலையில் சாப்பிடும் உணவுதான் அன்றைய நாளுக்கான ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை பலப்படுத்தும். எனவே காலை உணவை சரியான நேரத்திற்குள் சாப்பிட வேண்டும். தானிய வகை சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதும் முக்கியம். இதில் பலரும் இட்லி அல்லது தோசைக்கு பொடி வைத்து சாப்பிடுகின்றனர். இப்படி இட்லி பொடியை வைத்து சாப்பிடுவது உடலுக்கு கேடு என்று டாக்டர்கள் கூறுகின்றனர். இட்லி தோசைக்கு தொட்டுக்கொள்ள இட்லி பொடி, ஊறுகாய் போன்ற பழக்கத்தை முதலில் கைவிட வேண்டும். இப்படி சாப்பிடுவதை உடனே நிறுத்த வேண்டும். அதில் உரைப்புதான் முக்கியமாக இருக்கின்றது. இட்லி பொடிக்கு பதிலாக கறிவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி சட்னியை இட்லி தோசைக்கு வைத்து சாப்பிடலாம். கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி சட்னியை இட்லி அல்லது தோசைக்கு தொட்டு சாப்பிடாமல் அப்படியே அள்ளி சாப்பிட வேண்டும். இப்படி அள்ளி சாப்பிடுவதன் மூலம் இரும்புச்சத்து குறைபாடு தவிர்க்கப்படும். மலச்சிக்கல் பிரச்சனையும் வராது. கீரைக்கு அடுத்தபடியாக சத்தானதாக கறிவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இருப்பதால் இதனை அதிகமாக சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இப்படி கீரை சார்ந்த உணவுகளை சாப்பிடுவது இரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். உணவில் இவற்றை அதிகமாக பயன்படுத்தாமல் விட்டதால் தான் உடலில் இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. எனவே இட்லி பொடியை தவிர்த்து கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி சட்னியை சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்று டாக்டர்கள் கூறுகின்றனர். கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி சட்னி தயாரிக்கும் முறையை இப்பொழுது தெரிந்து கொள்வோம். முதலில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் உளுந்தம்பருப்பு, வேர்க்கடலை, பூண்டு, காரத்திற்கு ஏற்ப பச்சை மிளகாய், சிறு துண்டு தேங்காய் போட்டு நன்கு வதக்க வேண்டும். 2 நிமிடம் வதக்கிய பிறகு நறுக்கி வைக்கப்பட்ட புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையை அதில் போட்டு வதக்க வேண்டும். நன்றாக வதக்கிய பிறகு அடுப்பை அணைத்து சூடு தணிக்க வேண்டும். சூடு தணிந்த பிறகு மிக்சியில் வதக்கியதை போட்டு நன்றாக அரைக்க வேண்டும். அதன் பிறகு கடாயில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து அதை சட்னியில் போட வேண்டும். இப்போது சுவையான கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை சட்னி ரெடி. இந்த மூன்றையும் சேர்த்தும் சமைக்கலாம் அல்லது தனித்தனியாக சட்னியாக செய்தும் சாப்பிடலாம். இதனை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தாராளமாக சாப்பிடலாம். இது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது என்று டாக்டர்கள் கூறுகின்றனர்.